இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்றிரே, இன்றைக்கே தருவேன் என்று வாக்குரைத்தீரே. இழந்ததை திரும்ப தருவேன் என்று சொன்னீரே, இரட்டிப்பான பங்கையும் தந்திடுவாரே. சங்கீதம் 31 அதனுடைய 24வது வசனம், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் திடமனதாயிருங்கள், அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, எனக்கு ஒரு நன்மை கிடைக்குமா என்று சொல்லி காத்திருந்த உங்க வாழ்க்கையில இந்த புதிய மாதத்துல ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நன்மையை கர்த்தர் செய்ய போகிறார். நீங்கள் அநேக நாட்கள் எதிர்பார்த்த அந்த நன்மைகள், அநேக நாட்கள் தேவ சமூகத்திலே காத்திருந்து ஜெபித்த அந்த காரியத்திலே நன்மையை காணாத உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் உங்களுக்கு நன்மை செய்ய போகிறார். உங்களுடைய காத்திருப்பு ஒரு நாளும் வீணாய் போவதே இல்லை. இந்த மாதம் உங்களுடைய காத்திருப்பை ஆண்டவர் நிறைவேற்ற போகிறார். உங்களுடைய கண்கள் நன்மையை காணும்படி ஆண்டவர் உங்க வாழ்க்கையிலே அற்புதம் செய்ய போகிறார். நீங்கள் எதிர்பார்த்திராத காரியத்துல உங்களுக்கு அற்புதம் நடக்க போகிறது. உங்களுடைய சோர்வுகளை எல்லாம் கர்த்தர் மாற்ற போகிறார். உங்களுடைய கலக்கங்களை எல்லாம் ஆண்டவர் மாற்ற போகிறார். இந்த மாதத்துல நீங்கள் எதிர்பார்த்திராத சகல காரியத்திலும் கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்து உங்க தலையை அவர் உயர்த்த போகிறார். எத்தனை மனிதர்கள் முன்பதாக நீங்கள் வெட்கப்பட்டு இருக்கலாம், தலை குனிந்து நிற்கலாம், சொந்து போய் இருக்கலாம், அநேக வார்த்தைகள் உங்களுக்கு விரோதமாய் வந்திருக்கலாம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில நன்மை இல்லையே, நன்மை இல்லாதனால இத்தனை பேர் எனக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிறார்களே, எனக்கு ஒரு நன்மை செய்யும் என்று சொல்லி எத்தனை நாட்கள் நீங்கள் அழுதிருப்பீர்கள். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்ய போகிறார். உங்களுடைய வேலை ஸ்தலத்துல உங்களுக்கு ஒரு நன்மை கடந்து வரப்போகிறது. கண்பான தேவ பிள்ளையே, நன்மை செய்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். நிச்சயமாகவே இந்த மாதத்துல உங்களுக்கு நன்மை செய்வார். நீங்கள் நன்மையை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். நன்மை ஆண்டவருடைய கையிலே ஆண்டவர் கொடுக்க போகிறார். திருமண காரியம் எனக்கு நடக்கவில்லையே, ஏனுடைய வாழ்க்கையில நன்மை இல்லை, ஏனுடைய வாழ்க்கையில திருமணம் நடக்கவில்லை, எத்தனை நாட்கள் காத்திருந்து விட்டேன், எத்தனை வருடங்கள் காத்திருந்து விட்டேன், ஏன் எனக்கு அற்புதம் நடக்கவில்லை, ஏன் எனக்கு ஒரு வேலை கிடைக்கவில்லை, ஏன் இந்த காரியத்துல எனக்கு ஜெயம் இல்லை, ஏனுடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறது, பிரச்சனையை சந்தித்துக் கொண்டிருக்கிறேன், வேதனையோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், உடைக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறேன், ஏன் எனக்கு அற்புதம் இல்லை, ஏன் எனக்கு நன்மை இல்லை என்று சொல்லி நீங்க நினைத்து கொண்டிருக்கலாம். இந்த மாதத்துல உங்களுடைய கண்கள் நன்மையை பார்க்க போகிறது. ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்ய போகிறார். திடமனதாயிருங்கள், அவர் உங்களுடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். உங்களுடைய காத்திருப்பு வீணாய் போகாதபடி உங்க வாழ்க்கையில ஆண்டவர் நன்மை செய்வார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவை, கேட்டதான வசனத்தின் மூலமாய் இந்த புதிய மாதத்துல உடைய பிள்ளைகளுக்கு நீர் நன்மை செய்ய போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். காத்திருப்பு வீணாய் போகாதபடி காத்திருப்பு நாட்களுக்கு ஆண்டவர் பலனை கொடுத்து உடைய தலையை உயர்த்தும், உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், மேன்மைப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.